பத்தி மறுபடியும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட பொண்ணு பேரு மல்லிகா. கடந்த 1 மாச காலமா அந்த பொண்ணு மோகன் வீட்டுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு வேலையில் இருந்தா சாயங்காலம் 6 அல்லது 7 மணிக்கு வீடு திரும்புறது வழக்கம். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மல்லிகா அங்க ஏன் போனான்னு புரியல. அந்த அர்த்தராத்திரியில மோகன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறதும் தெரியல. அவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சதா? அதை கண்டுபிடிக்கத்தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். மல்லிகாவுக்கு சொந்தக்காரங்க வேற யாருமே இல்லை. அந்த பொண்ணு தங்கி இருந்த குடிசை பகுதியில் விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி நல்லா தான் சொல்றாங்க. மோகனை பத்தி விசாரிச்சதுல எந்த விதமான கெட்ட வழக்கமும் இல்லாத நல்ல பையனா தான் தெரியும். ஆனா அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கான். திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில் அடிச்சுட்டு அழுகிறானா, தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிறானா. இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் மோகன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க துப்பு துளைக்கு எனக்கு விவரம் கொடுக்கணும். என்ன மிஸ்டர் மோகன், ஆச்சரியமா இருக்கு. 1 மாசமா உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், மோகன் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. நான் தான் அந்த பொண்ணை பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தேன். சார், மோகன் எப்பவும் அறைக்குள்ளதான் அடைஞ்சிருப்பான். எங்கேயாவது வெளியே போனோம்னா என் கூட தான் வருவான். நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. இந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை நீங்க சொல்லக்கூடாது மிஸ்டர், நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏமா, அந்த பொண்ணு உங்ககிட்ட தன்னை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம்? 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஆதரவு இல்லைன்னு சொல்லிதான் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. என்ன சம்பளம் கொடுத்தீங்க? சாப்பாடு போட்டு 50 ரூபா கொடுத்தேன். வேற ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவளும் சொல்லல, நானும் கேட்கல. 24 மணி நேரமும் என் பிள்ளைய பத்தி கவலைப்படுறதுக்கே எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு. மோகன், அடுத்த ராத்திரில நீங்க ஏன் வெளியில வந்தீங்க? என் காதலி பாடுற குரல் கேட்டது. அந்த பிரமையில எழுந்து வந்தேன். அந்த பிரமையிலேயே அந்த பொண்ணை குத்தி இருக்கலாம் இல்லையா? இல்ல, சத்தியமா இல்ல. அந்த கத்தியை நான் எடுத்துட்டு போயிருந்தா ஒருவேளை நான் தான் கொலை செஞ்சிருப்பணும்னு எனக்கே சந்தேகம் வந்திருக்கும். அந்த கத்தியை நான் முத பார்த்ததே அந்த பெண்ணோட உடம்புல. இன்ஸ்பெக்டர், டாக்டர்ங்கிற முறையில இதுக்கு நான் பல ஆதாரங்களை சொல்ல முடியும். பிரமைங்கிறது முழுக்க சுயநனவா எழுந்த நிலையில் முழு பைத்தியத்திட்ட கூட ஒரு கத்தியை கொடுத்து அவனை குத்து அப்படின்னா குத்த மாட்டான். மோகன், இந்த கொலை சம்பந்தமா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது. அது அனாவசியமான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும். கேஸ திசை திருப்பிடும். ஓகே இன்ஸ்பெக்டர்? மோகன், ஹவுஸ் அரெஸ்ட் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஊர் அரெஸ்டா? சரி, செக் போஸ்ட் வரைக்கும் போலாமா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றானே. உங்க முடிவு என்ன? இப்ப சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நுணுக்கமான கேஸ்களை துப்பறியறதுக்கு கீதா தான் ஸ்பெஷலிஸ்ட். அவளை தான் அந்த கேஸ்க்கு நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். அவளுடைய ரிப்போர்ட் பார்த்த பிறகு என் முடிவை சொல்றேன். Right. Miss Geeta? Yes, sir. Please come here one moment. Thank you. Yes, sir. என்ன விஷயம்? கீதா, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் கொடுக்க போறேன். கொடுங்க சார், காத்துட்டு இருக்கேன். இந்த ஃபைலை பாரு. சிரம். மோகன், இந்த கொலையை பத்தி யாராவது ஏதாவது கேட்டா நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி வைக்காத. அதை ஏமா அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க கவலைப்படாம இருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எப்படியப்பா கவலை இல்லாம இருக்க முடியும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாம சொன்னதை நம்பி அவங்க போனாங்க. எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறதாப்பா நல்லது. என் தலைவிதி எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும்? சந்திரா, வாடா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வாட்ச் பண்ணணும். எஸ்.
இத பாத்தியா? இதை நான் எடுத்துக்கிறேன். இதுங்களுக்கெல்லாம் பில் போடுங்க. நீ என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இதுக்கெல்லாம் பில் போடுங்க. நீங்க போய் பில் பே பண்ணுங்க, நான் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் என்ன கண்டு இப்படி பயப்படுறாங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? நிஜமா தான் சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எங்க 2 பேரும் கை காலே ஓடல. என்னடா இது? இது உலக அதிசயம் சொல்றதா இல்ல விதியின் விளையாட்டுன்னு சொல்றதா? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுனீங்களா? அவ யாரு? ஒண்ணும் பேசலாமா? இது வேற பேசி பழகி வச்சா மறுபடியும் ஏதாவது உள்ளங்க வர போதும்னு ஓடியாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க வாங்கின பொம்மைகளுக்கு பில் போடும்போது ஏதோ ஞாபகத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டுட்டேன். இந்தாங்க. எங்க விலாச அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேனே, அதுக்காக சந்தோஷப்படுங்க சார். சந்தோஷப்படுறோம். நாங்க பெருசா சந்தோஷப்படுறோம். மோகன், நீ சந்தோஷப்படுறியா? ஆமாமா, நீ போற. ஓகே மிஸ்டர் மோகன், உங்களுக்கு கலைப்பொருள்கள்னா ரொம்ப பிடிக்குமா? எங்க வீட்ல நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு வாங்கல பாக்கலாம். பரவாயில்ல. நன்றி, வணக்கம். நீ போயிட்டு வரலாம். போயிடு. ஏமா, உன் பேர் என்ன? கீதா. இவரு உங்க பிள்ளையா? ஆமா. ரொம்ப முசுடா இருப்பார் போல இருக்க. இல்லம்மா, எப்பவும் ரொம்ப கலகலப்பா இருப்பான். அவன் வாழ்க்கையில நடந்ததை கேட்டா அந்த மாற்றத்துக்கு காரணம் தெரியும். அம்மா, முன்பே தெரியாதவங்க கிட்ட என்ன வளவளன்னு பேச்சு? உள்ள போங்க. சந்திரா, மேல வாட. ஹலோ கீதா, மோகனை மீட் பண்ணியா? கேஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? வெயிட் பண்ண சார். மோகன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோன்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா என்ன பார்த்தா அவர் பயப்படுறாரு. என்கிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட தடுமாறுறாரு. within 3 or 4 daysல நான் உங்களுக்கு கரெக்ட் ரிப்போர்ட் தரேன். எக்ஸலென்ட், பெஸ்ட் ஆஃப் லக். Thank you சார். ஹலோ, கீதா ஸ்பீக்கிங். யாரு? ஏ பொண்ணு, நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க முதலாளி மோகன் சாரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் விஷயத்துல அனாவசியமா குறுக்கிடாது. மறுபடியும் அவரை பின்தொடர்ந்தோ பேச்சு கொடுத்தோ ஏதாவது தொல்லை பண்ண உன் உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை. மோகன், உனக்கு என்ன வேணும்? மறுபடியும் ஏன் தொடர்ந்து வர்றேன்? எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறேன்? சார், நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வரல. உங்க கலை ரசனைக்கு இந்த அழகான பொம்மைய அன்பளிப்பா கொடுக்க வந்தேன். எனக்கு இதுல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் தெரியாம இன்னைக்கு இந்த கடைக்கு வந்துட்டேன். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அடிக்கடி வந்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். என்ன சார் இது? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு பயந்து நீங்க ஏன் ஊரை விட்டு ஓடணும்? உனக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறேன்னு நான் சொன்னேன். உனக்கு கண்டு நான் ஏன் பயப்படணும்? என்ன சார்,
வீட்டுல யாரையும் காணுமே. அம்மா எங்க? உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, சந்திர மேல இருக்கான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தயவு செஞ்சு போயிடு. போறேன் சார். ஏன் விரட்டுறீங்க? உங்க வீட்டுல வேலை பார்த்தாலே மல்லிகா, அவ உங்க வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு முன்னால எங்க வீட்டுல கொஞ்ச நாளா வேலை பார்த்தா. உங்க வீட்டுல வேலை பார்க்கும் போதும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவா. அப்போ உங்களை பத்தி சில விஷயங்களை என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னா? எங்க முதலாளி ரொம்ப நல்லவரு, தங்கமானவர்னு சொன்னா. ஏன் சார், நான் பேப்பர்ல படிச்சேன். உங்க வீட்டுல வேலை பார்த்த மல்லிகாவ நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களே. உங்களை பார்க்காமலே உங்களை பத்தி அவ எப்படி அவ்வளவு உயர்வா சொன்னா? ஆமா, அதான் எனக்கும் புரியல. இத பாரு, யாரோ என்ன பத்தி ஏதோ பேசலாம், அதுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை. நீ போ, போயிடு. வீட்டுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு குழப்பறையாம. எங்க ஐயா பெரிய கோடீஸ்வரர், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன வந்தது? நீ ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? அன்னைக்கே டெலிபோன்ல எச்சரிக்கை பண்ணணும், புத்தி வரல. இப்ப புத்தி கற்பிக்க போறோம். எனக்கு புத்தி கற்பிக்க போறீங்களா? மோகன் தான் அந்த மல்லிகாவை கொலை செஞ்சாருன்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவாகுது. உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய முறையில விசாரணை செஞ்சா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. என்ன விட்டுருங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னதுதான் உண்மை. நான் அந்த பெண்ணை கொலை செய்யல. நான் மல்லிகாவை பார்த்தது அவ செத்து கிடந்தப்பதான். நான் ஏற்கனவே பல தொல்லைகளை அனுபவிச்சிருக்கேன். மேலும் மேல என்ன சொல்லப்படுத்தாதீங்க சார். மோகன், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. கீதாவை டெலிபோன்ல கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறீங்க. அவளை ஆள் வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்பட்டமான போய் நான் கீதாவை மிரட்டல, அவளை அடிக்கிறதுக்கு ஆள் வச்சல. இல்ல, இவ ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவளை பார்த்து பயந்துருக்கீங்க. இவளை சந்திக்கிறதே வெறுத்துங்க. மறுபடியும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ணப்போ
ஆத்திரப்பட்டு மிரட்டிருக்கீங்க. உண்டா இல்லையா? ஆமா, இவளை விட்டு நான் விலகி போறது உண்மை. இவளை பார்த்து பயந்தது உண்மை. இவளை கண்டு நீங்க எதுக்காக பயப்படணும்? அது என் சொந்த விஷயம். அதுக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முன்னுக்கு பின்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? மிஸ்டர் மோகன், மல்லிகா ஒரு அழகான பொண்ணு. அவ மேல நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்க அம்மாவுக்கும் நண்பனுக்கும் தெரியாம ராத்திரி நேரத்துல அவகிட்ட போய் ஏதோ பொய்ய சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு அவளை அழைச்சிட்டு வந்து பலாத்காரம் பண்ணிருக்கீங்க. அவ எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டா. விஷயம் வெளியில தெரிஞ்சா மானம் போயிடுமேங்கிற பயத்துல அவளை குத்தி கொண்டுட்டீங்க. உங்க கற்பனை அதோட நிறுத்துங்க. நான் கீதாவை கண்டு பயந்து விலகி போனதுனாலதானே உங்களுக்கு ஏன் மேல இந்த சந்தேகம். நான் இவளை கண்டு ஏன் பயந்தேன், ஏன் விலகி போனேங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். விசித்திரமான கதையை நீங்களுக்கு கேளுங்க. நான் என் ஃப்ரெண்டு சந்திரனும் மெர்காராவில் இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு போனோம். பியூட்டிஃபுல் ஓப்பனிங். என்னப்பா ஸ்மூத்தா போது டாப்பு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் பார்த்து அனுபவி. என்ன பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுப்பா. அற்புதம்னா இதுதான் அற்புதம். இதுவரை நீ ஹில் ஸ்டேஷனுக்கே வந்தது இல்லையா? நான் ஹில்லையும் பார்த்ததில்ல, ஸ்டேஷனையும் பார்த்ததில்ல. அப்பா ஜில்லுன்னு காத்தடிச்சு என்ன கில்லுன்னு அள்ளுதுப்பா. சொர்க்க லோகம்னா இதுதான்ப்பா. இது என்ன இன்னும் இருக்கு, வா காட்டுறேன். இன்னும் இருக்கா? அப்ப விடு வண்டிய ஸ்பீடா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய பங்களாப்பா. வருஷத்துல 2 நாள் தான் தங்க போறேன். இவ்வளவு பெரிய பங்களா ஏன் கட்டினேன்? நானா கட்டினேன்? அப்பா கட்டி வச்சிருக்காரு. இங்க மட்டுமா கட்டினாரு? அவருக்கு எங்கெங்க பிசினஸ் இருக்கோ அங்கெல்லாம் பெரிய பெரிய மாளிகையா கட்டி வச்சிருக்காரு. ராஜா மாதிரி வாழ்ந்தவர். என்ன கோபண்ணா, டிஃபன் ஏதாவது இருக்கா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆப்போ தேங்காய் ரெடி ಮಾಡಿದೀನಿ. நீ ஃபர்ஸ்ட் ஸ்நாನ ಮಾಡಿ ಹೋಗಿ குளிக்க சொல்றாரு. வா. இதே குரல் கோபண்ணா சொல்லுவானே, அழகா பாடிக்கிட்டே ஜல் ஜல்லுன்னு மோகினி வரும், அதுவா? அதெல்லாம் கட்டுக்கதை. நானும் இந்த பாட்டை பாடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பல தடவை முயற்சி பண்ணேன். முடியல. எப்படி முடியும்? அதான் மோகினி பேயாச்ச. மோகினியாவது மண்ணாங்கட்டியாவது. உனக்கு பயமா இருந்தா நீ வீட்டுக்கு போ, நான் இதை வந்துடுறேன். மோகன், நான் சொன்ன கேள்வி, எனக்கு பயமா இருக்குது. மோகன் மோகன் போகாத, நில்லு மோகன்.
ஏ பொண்ணு நில்லு நில்லு. ஆமா, இந்த பக்கம் வரக்கூடாது, போக கூடாது, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்களே, நீ மட்டும் எப்படி தைரியமா வந்த? என்ன மாதிரியே உனக்கும் பேய் நான் பயம் கிடையாதா? நான் ஏன் பயப்படணும்? நானே ஒரு மோகினி தானே. இந்த கட்டு கதையெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்க. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உன் பேரை பொண்ணு நில்லு நில்லு, உன் பேரை சொல்லு. இந்த பொண்ணோட பாட்டை கேட்டுக்கிட்டு எங்கெங்கயோ வந்துட்டோம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல. மழை வேற வருது. முதலாளி, வீரண்ணா, மழையில நல்லா நினைச்சிட்டீங்களே, வாங்க உள்ள வாங்க. இந்தாங்க சவுட்டிங்க. இந்த பக்கம் எப்படி வந்தீங்க? என்ன பார்க்க வந்தீங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. நான் ஒன்ன பார்க்க வரல வீரன். எல்லாரும் இந்த ஆரஞ்சு தோட்டத்தை தாண்டி போக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் மர்மம் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு கால் போன போக்குல சுத்திக்கிட்டே வந்தேன். திரும்பி போக வழி தெரியும். திடீர்னு மழை பிடிச்சிருச்சு. இங்க ஒரு குடிசை தெரியுதேன்னு ஓடியாந்தா இது ஓ வீடு. சரி சரி, அதை விடுங்க. சூடா ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், மழை விட்டது நான் பங்களாவுக்கு போயிடுறேன். இந்த மழை இப்போதைக்கு நிக்காது. அப்படியே நின்னாலும் இந்த ராத்திரி நீங்க பங்களாவுக்கு போக முடியாது, ரொம்ப தூரம். பேசாம எங்க கூடயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துங்க. காமினி, அம்மா காமினி. இதுதாம்மா நம்ம முதலாளி. போய் சுட சுட சோறாக்கு. முதலாளி, இதுதான் என் ஒரே ஒரு பொண்ணு. முதலாளி உட்காருங்க. முதலாளி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இந்த வருஷமே முடிச்சிடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. எப்படி வந்த? உங்களை மோகினி தூக்கிட்டு வந்தது. இந்தாங்க டீ. ஆமா, உண்மையாவே என்ன மோகினி தான் கூட்டிட்டு வந்தது. டீல சக்கரை போட மறந்துட்டியா? சக்கரையா? ஓ, நீங்க சக்கரை யூஸ் பண்றது இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு. வீரண்ணா எங்க? பொழுது விடியறதுக்கு முன்னாலேயே வேலைக்கு போயிட்டாரு. உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க சொன்னாரு. உங்க பங்களாவுக்கு வழிகாட்ட சொன்னாரு. என்ன சீக்கிரம் போக சொல்றியா? போயிடுறேன். நான் அப்படி சொல்லல. நீங்களா வழி பார்த்து போயிடுவீங்களா, இல்ல உங்களுக்கு வழிகாட்ட நான் வரணுமா? ஆமா, எனக்கு வழிகாட்ட நீதான் வரணும். போலாமா? வாங்க. கோப்பண்ணா, சின்ன வயசுல ஒரே ஒரு வேர்க்கடலை உருண்டிய வாங்கி சட்டையில வச்சு காக்கா கடிச்சு பாதி பாதியா 2 பேரும் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட என்ன விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டான். கோப்பண்ணா, கோப்பண்ணா, என் நண்பன் உயிரை குடிச்ச அந்த பேயை நான் சும்மா விட போறதில்லை. ஒரு கை பார்த்தே திருவேன். வேடா வேடா, அப்புறம் அந்த பேய் நம்ம 2 கையையும் பார்த்துடும். முதல்ல ஆக வேண்டிய கெல்சாலோடி. ஏண்டா கோப்பண்ணா, அந்த பேய் ரத்தத்தை உறிஞ்சிட்டு உடம்ப தின்னுடுமா? அந்த பேய் மாம்ச தின்னத்தில்ல, சைவ பேயா? அப்ப அந்த உடம்ப என்னடா செய்யும்? மலை உச்சியில இருந்து தூக்கி எரிஞ்சிடும். கோப்பண்ணா, கடைசியா என் நண்பனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சேடா. கோப்பண்ணா, அவங்க அம்மா கேட்டான என்ன பதில் சொல்லுவேன்?
பூரா நீ ஊரை சுத்திட்டு வந்த. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? மோகன், ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? கோபண்ணா, ஒரு டீ சூடா இருக்கணும். நிறைய சக்கரை போட்டு கொண்டு வா. கோபண்ணா, மோகனுடைய நடவடிக்கையில ஒரு மாறுதல் தெரியல. ಹೌದು ಹೌದು. என்ன முதலாளி, யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இது என்ன சின்ன பொட்டி? பொட்டி இல்ல, இது கேமரா. இதனால போட்டோ எடுக்கிறது. அப்படின்னா? அப்படின்னா உனக்கு எப்படி விளக்க வைக்கிறது? நீ நேரே பாரு. இத பாத்தியா? அடடே கொக்கு, அழகா இருக்கே. நீங்க வரைஞ்சீங்களா? வரையறது இல்ல, இந்த கேமரானால போட்டோ எடுக்கிறது. அதாவது இந்த பொட்டியினால படம் பிடிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, பாரு. அட, இது நான். எனக்கு தெரியாம என்ன படம் பிடிச்சீங்களா? ஆமா, இன்னும் நிறைய எடுத்திருக்கேன், பாரு. நான் குளிக்கும் போது கூட பாத்தீங்களா? நான் பார்க்கல, இந்த பொட்டி பார்த்து படம் எடுத்தது. அது இப்படி பொட்டி தானா நடந்து வந்து படம் எடுக்குமா? உங்க கையில தானே இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சேன். இருங்க இருங்க, இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன். தாராளமா சொல்லு காமினி. உங்க அப்பா குணம் எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன உடனே அருவாளை தூக்கிட்டு வந்து ஒரே வெட்டா வெட்ட போறாரு. நிம்மதியா போய் சேர்றேன். ஏன் வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஆமா காமினி, கொஞ்ச நாளா எனக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, சோறு இல்ல, தூக்கம் இல்ல. 24 மணி நேரம் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா போதும்னு தோணுது. கொஞ்ச நேரம் உன்னை பாக்காட்டி கூட என் மனசு என்னமோ பண்ணுது. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நிஜமாவே அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இந்த படங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? அங்க பாரு, அங்க பாரு. நீயா? ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே, சும்மா சும்மா என்கிட்ட மறைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு நீயும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். சீ, அதெல்லாம் சும்மா. காமினி, இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. எங்க நான் யாருக்கிட்டையாவது சொல்லிடுவேன்னு பயப்படாத. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சு அலையிற உங்க அப்பா இதுக்கு சம்மதிப்பாராங்கிறதா. எதுக்கும் அவர்கிட்ட பழகும் போது ஒரு எல்லையோட பழகு. காமினி, காமினி. என்னப்பா? மரத்துக்குட்டி எங்கம்மா இருக்கு? கீழேதான்ப்பா இருக்கு. என்னப்பா உன் உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒண்ணுதமா, கல்லு மாதிரி இருக்கிற. பின்ன யாருக்குப்பா மருந்து?
முதலாளிக்கு இந்த குளிர் தாங்கல 4 நாளா ஜுரமா. யாரோ டாக்டர் டவுன்ல இருந்து இந்த மருந்து கொடுத்தாராம், ஒன்னும் சரியாக்கல. எனக்கு இப்பதாமா தெரியும். நான் பூர்ணம் தரேன், பால்ல கலை குடிச்சா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மருந்து கொண்டு கொடுத்துட்டு வரமா? சாப்பிட போறியா இல்லையா? என்ன கசப்பு, விஷத்தை கொடு குடிக்கிறேன். சாப்பிட்டா குடெல்லாம் வெளியே வந்துரும் போல இருக்கு. என்ன இப்படி நீ அடம் பிடிக்கிற? நாட்டு மருந்து தான் அப்படிதான் கசக்கும், பின்னால உடம்பு குண முடியும். வீரண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த மருந்த 2 வேளை கொடு, இது குணமடையலன்னா என் மீசையே நான் எடுத்துக்கிறேன். அது மீசையா? மீச. இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 2 அடி, நல்ல எருமாட்டு கொம்பு மாதிரியா இருக்கு. அதையே அவர் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்தது. நீ குடிக்க மாட்டே, உன்னை தண்ணி குடி. ரொம்ப கொஞ்சம் இருங்க. நான் சொல்லல காமினி, இதான் காமினியா இது மோகினி மாதிரியே இருக்கு. மோகன், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயோ, மறந்து போய் நான் சொல்றத போட்டுக்கிறேன். குடி குடி, இந்த குடி. இருங்க, நான் கொடுக்கிறேன். அதான் நல்லது. நான் கொடுத்தா கசக்குதுன்றான், நீ கொடுத்தா இனிக்கும். மோகன், மோகினி, என்ன கசப்பு. எது? நானா? உன்னை பார்த்த உடனே பாதி ஜுரம் பறந்து போயிடுச்சு. வழக்கமா நாம சந்திக்கிற இடங்கள்ல 1 வாரமா உங்களை காணாம எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, என் உடம்பு தான் இந்த படுக்கையில கிடந்தது. உள்ளமெல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு சந்திரகிட்ட சொல்லி அனுப்பலான்னா அவன் ஒரு லூசு பாய். ஒண்ணு கிடக்க ஒண்ணு யாருகிட்டயாவது சொல்லி வச்சாண்டா விபரீதமா போயிடுமேன்னு நான் சொல்லி அனுப்புறேன். நீ என் பக்கத்துல இருந்தீன்னா ஒரே நாள்ல எனக்கு காய்ச்சல் சரியா போயிடும். இங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் போயிட்டு வரேன். இன்னும் ஒருவேளை நீங்க மருந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா 2 நாள்ல குணமாயிடும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க மருந்து சாப்பிடறதுக்கு அடம் பிடிச்சீங்கன்னா நாம சந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆனாலும் ஆகும். ஜாக்கிரதை. பொதுவா சொல்லுவாங்க, முதல் தடவை பார்த்த உடனே உள்ளத்தை பறிகொடுத்துட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரையில உன்னை பார்க்காமலே என் மனசை பறிகொடுத்துட்டேன். அது எப்படி? ஆமா காமினி, முதல்ல நான் உன்னை எங்க பார்த்தேன்? உன் குரலைத்தானே கேட்டேன். குரலை கேட்ட உடனே என் மனசை பறிகொடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல் தடவை உங்களை சந்திச்சப்போ எனக்கு பயமா இருந்தது, ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம 1 வாரமா வராம இருந்தீங்களே, அப்ப நான் துடிச்சு போயிட்டேன். எப்பவும் உங்க நினைவாவே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உங்க மேல எனக்கு ஒரு இதுன்னு. எதுன்னு? சீப்போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்பா. அதுக்கு பேருதான் காதல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷமா உங்களை நினைக்கிறப்பா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல எங்க அப்பாவை நினைக்கும் போது திடீர்னு தூக்கி வாரி போடுது. காமினி, பயப்படாதே.
உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கள்ள கபடம் இல்லாத உன் சிரிப்புல நான் அந்த வானவில்லையே பார்க்கிறேன். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் வளர்க்கூந்தலின் மனம் சுகம் இதமாக தூங்கவா, வனராணியின் இதழ்களில் புதுராகம் பாடவா. மடிகொண்ட தேனை மனம் கொள்ள வருகின்ற முல்லை இங்கே, கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைஞன் எங்கே. கலைகள் நீ கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் தொடராதோ இனி எந்தன் உள்ளம் உனது, அணைக்கின்ற சொந்தம் வளராதோ இனி எந்தன் வாழ்வும் உனது. தொடர்கவே வளர்கவே இது ஒரு காவியம், ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் காமினி, அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? பசவன்னா. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாடான்னு கேட்டேன். இது இடிக்கிறா. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குமா? இப்ப எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாது. ஆமா, ஏன் சத்தியம் எல்லாம் பண்றீங்க? நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா பழகினேன். எந்த நேரத்திலயும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களோட பழகினேன்.
காமெடி அடி துரோகி என் குல பெருமையை கெடுக்கிறதுக்காக எனக்கு மகனா பிறந்த உன்னை எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒண்ணு ஒரே வெட்டா வச்சிருவேன் உன் பணத்துக்கும் பவுஷுக்கும் ஒன்னறியாதே மக மயங்கறான் ஆனா நான் மயங்க மாட்டேன் உன பெருமையையும் ஜாதி கட்டுப்பாட்டையும் உயிரா மதிக்கிறவனா மரியாதையா போயிடு மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடாத போயிடு நான் சொல்றது கேளு நான் காமனியை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போங்கடி போய் கோவிலுக்கு மாப்பிள்ள வந்தாச்சுன்னு பாத்தாங்க போங்க போங்க காமினி உனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு என் துணிமணியில போட்டுட்டு நீ தப்பிச்சிடு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போயிடுமா அவங்க வந்துட போறாங்க போமா அலங்காரம் முடிஞ்சாச்சா புறப்படுமா மாப்பிள வந்தாச்சு மனக்கோலத்தில் இருக்கிற மகமுகத்தை நான் பார்க்கணும் திரும்பி பாருமா ஏய் காமெடி ஒரேதான் வெக்கப்படாத அப்பா பாரு ராஜாத்தி காமினி எங்கே சொல்லு சொல்லல உன் பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு என் பொண்ணை அடிக்க போறேன் இவ உடந்தையா இல்ல நாம ஓட முடியுமா இவ உடந்தையா இருந்த தப்புதான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக உன் பொண்ணு விருப்பம் இல்லாம ஓடி இருக்க முடியுமா எங்க ஓடி இருப்பா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி விட மாட்டேன் புறப்படுறா வாங்கடா வாங்கடா
உங்க நிழல்னு நம்பி வந்தேன். உங்க மடியில சாகிறதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கணும். காமினி, இல்ல காமினி, நான் பாவி. உன் சாவுக்கு நானே காரணமா இருக்கேன். உன் வாழ்க்கையில குறுக்கிடாம நான் பேசாம போயிருக்கேன். அப்படி சொல்லாதீங்க மோகன். பிடிக்காத ஒருத்தர் கட்டிக்கிட்டு நடைப்பிடமா வாழறத விட பிடிச்சவங்க மடியில சந்தோஷமா சாகலாம். மோகன். காமினி, மோகன், மோகன். சூப்பர் மார்க்கெட்னு ஒரு படம் நான் பார்த்தேன். சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே புண்ணாய் போச்சு. உனக்காக இன்னொரு தடவை நம்ம 2 பேருமே போய் பார்ப்போம். வரியா? நான் வரல சந்திரா. மோகன், நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா செத்து போனவ திரும்பியா வரப்போறா? விதின்னு அதெல்லாம் மறந்துடுறா. என்ன தொந்தரவு பண்ணாது பிளீஸ். நீ போயிடு. மோகன், சோகமா இருக்கிற மனுஷனுக்கு தனிமைதான் முதல் எதிரி. சோகத்தை மறக்கணும்னா தனிமையை விளக்கணும். முதல்ல நீ என்ன விட்டு விலகி போ. நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். போடா மோகன். நீ போக போறியா இல்லையா? மோகன், I say get out. சந்திரா, சந்திரா, யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிடுறேன். காலையில அம்மா கிட்ட கூட கடுமையா பேசிட்டேன். என் சோகத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா அமுங்கி போயிட்டே இருக்கேன். அது எனக்கே நல்லா தெரியுது. அதுல இருந்து என்னால மீள முடியலையே. என்ன செய்ய சொல்றேன்? மோகன், இதுக்குத்தான் நான் காலையிலேயே உனக்கு ஒரு வழி சொல்ல வந்தேன். யாரும் தொல்லை கொடுக்காதீங்கன்னு நீ சத்தம் போட்ட. நான் போயிட்டேன். நாம ஒரு வழியில போகும்போது எதிர்பாராத விதமா அந்த வழி அடைச்சு போச்சுன்னா மத்தவங்க சொல்ற வழியில திரும்பி நடக்கிறதுதான் புத்திசாலித்தனம். மோகன், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. குழந்தை குட்டின்னு புதிய பாசம் உருவாகும் போது உன் மனசுல இருக்கிற பழைய நினைவெல்லாம் முள்ள மறைஞ்சிரும். ஆமா மோகன், அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. என் காமெடி அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியாது. மறக்கவும் நான் விரும்பல. இப்படி ஒரே அறையில அடைஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்டையும் மனம் விட்டு பேசாம இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். மோகன், நீ என் ஒரே பிள்ளை. எவ்வளவோ ஆஸ்திக்கு சொந்தக்காரன். உன்னை இந்த நிலைமையில பார்த்துக்கிட்டு என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, கல்யாணத்தை தவிர வேற எது வேணாலும் சொல்லுங்க. அந்த வழியில கண்ணை மூடிட்டு நடக்கிறேன். சரி, நீ இதுவரை பார்க்காத ஊர்களுக்கும் கோயில்களுக்கும் உல்லாச இடங்களுக்கும் போயிட்டு வா. இந்த உலகம் எவ்வளவு விரிஞ்சு பறந்து கிடக்கு. எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான வாழ்க்கைகள், எத்தனை விதமான கேளிக்கைகள் தினமும் இந்த உலகத்துல உருவாகி மறையுதுங்கிறத நீ நேர போய் பார்த்துட்டு வா. ஒரே சிந்தனையில மூழ்கி கிடக்கிற மனுஷனுக்கு பிரயாணங்கள் பலவிதமான சிந்தனைகளை உற்பத்தி செய்து சகல விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கும். நீயும் சந்திரனும் போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. மோகன், இந்த டான்ஸ் தான் நேத்தே பார்த்துட்டுமே. புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நான் போய் பார்த்தேன். யானை எல்லாம் அதுல சண்டை போடுது. வரையா போலாம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வேணும்னா போ. ஆமா, இவன் பார்த்ததையே பார்த்துட்டு இருப்பானே. நான் வரேன். மூர்த்தியே நிந்த தெய்வதோ
do you want, sir? Sir. என்ன வேணும் சார்? கையை விடுங்க. என் பேர் ரோசி, இந்த ஹோட்டல் வெயிட்ரஸ். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கப் டீ. ரோசி, எங்க ஒரு வாரம் ஆளே காணோம்? லீவ்ல இருங்க. ரோசி, எஸ் சார். तुम्हारा डे ड्यूटी. ஓகே சார். ஹாய் ஜேம்ஸ். என்னடா ஆளைய காணோம்? அள்ளி விட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. அதோ நிக்கிறா பாரு. ரீலூர் ராஜ். வெயிட்ரஸ். என்ன வேணும்? ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கப் டீ. ஸ்ட்ராங்கா. டேய், என்னடா இது? என்னால நம்பவே முடியலையே. ஆச்சரியமா இருக்குதே. ஹாய். Hi. Come on, get in. ஸ்டூபிட் உன்ன. நான்சென்ஸ். யார் ரோசி? ஒரு ராஸ்கல் நேத்துல இருந்து என்ன மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் போய் கேட்டு வரட்டுமா? Don't waste the time. Come on. What, Mr. David? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பழைய டைரியை படிச்சிருக்கேன். டைரி எழுதுறதுக்கு நன்மை என்ன தெரியுமா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அந்த காட்சிகள்லாம் அப்படியே படமா மனசுல ஓடும். How sweet it was. அந்த இனிமையான நாட்கள் திரும்ப வராதான்ற ஏக்கமே வந்தது. You know something? எனக்கு இப்ப 45 வயசாகுது. 40க்கு மேல வாலிபம் திரும்பும் சொல்லுவாங்க. அதனால அடுத்த வருஷம் நாம 2 பேரும் ஜாலியா ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தா எப்படி? முதல்ல வயசுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை ஹனிமூனுக்கு அனுப்புங்க. மிஸ்ஸஸ் டேவிட், அது ரோசியோட கவலை. அவ வாழ்க்கையை அவளே தான் அமைச்சுக்கணும். தன்னைத்தானே காப்பாத்திக்கிற அளவுக்கு அக்கறையோட தான் அவளை நாம வளர்த்திருக்கோம். அவ்வளவுதான் நம்ம கடமை. அதுக்கு மேல பெத்தவங்க என்ற உரிமையை வச்சுக்கிட்டு அவளுடைய ஆசா பாசங்களை நாம தலையிடக்கூடாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அந்த ஜேம்ஸ் கூட அவ ரொம்ப நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. நோ நோ, ஜேம்ஸ் ரொம்ப நல்ல பையன். அப்போ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவங்கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஏன் அவசரப்படுற? ரோசி மனசுல என்ன இருக்குன்றதே அவளே சொல்லட்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, காதல் வேற. ஒரு பாய் ஃப்ரெண்டோட சாதாரணமா பழகுறது காதல் ஆகாது. அப்போ அவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஆமா, ஏதோ ஹனிமூன் சொன்னீங்களே, நிஜமாவே ஆஃப்டர் 40 அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்கு மிஸ்ஸஸ் டேவிட். சின்ன வயசுல ஆசைகள் அதிகமா இருக்கும், அனுபவம் குறைச்சலா இருக்கும். அனுபவம் அதிகமாகும் போது ஆசையும் வெறியும் குறைஞ்சு அன்பும் பாசமும் ஆழமா ஏற்படும். அந்த நிலையில் ஏற்படுற உறவு தான் ஆத்ம திருப்தி. Sorry uncle, ஆர்த்தியோட இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது நினைக்கிறேன். Come on, tell me what is the topic? Topic of the world. வேற என்ன? விலைவாசி பிரச்சனையா இருக்கும், இல்ல மத சம்பந்தமான விளக்கமா இருக்கும். வயசான 2 பேர் வேற எதை பத்தி பேசுவாங்க? Am I correct, Auntie? No, 10% wrong.
இதெல்லாம் பத்தி உங்களுக்கு புரியணும்னா இன்னும் உங்க 2 பேருக்கும் 20 வயசு ஜாஸ்தி ஆகணும். ஓ ஜீசஸ், அது வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. ரோசி 6:15 மெயின் பிக்சர் சீக்கிரம் செட் பண்ணிக்க. கமான். இதோ 5 minutes. ஜேம்ஸ், இந்த மேரி பொம்மை நல்லா இருக்குல்ல? குட். How much? 75 rupees. Pack it up, please. Yes, sir. Yeah? Okay? Thank you. Come on, let's go. என்ன ரோசி? ஒண்ணுமில்ல, ஐஸ்கிரீம்ல கல்லு. வேற ஒன்னு ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஓகே. வேற மிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. உங்களுக்கு நாகரீகம் தெரியுமா? ரோசி, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை மறைச்சு மறைச்சு பாக்குறதும், கண்ட இடத்துக்கெல்லாம் பின் தொடர்ந்து வர்றதும் காலித்தனமான செய்யணும் உங்களுக்கு தெரியாதே? ரோசி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இப்ப நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இன்னொரு தடவை என்ன பின் தொடர்ந்து வந்தீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். அவர் ரொம்ப கோவக்காரன். ரோசி, நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் பரிதாபமான கதையை கேட்டாதான் என் செய்கைகளுக்கான காரணம் புரியும். ரோசி, நான் உன்னை தவறான எண்ணத்தோட பார்க்கல, பின்தொடர்ல. பாலைவனத்துல நடந்து வர்றவன் தூரத்துல தெரியற காணல நீர்னு ஆசையோட பார்க்கிற அப்பாவி மாதிரிதான் நான் உன்னை. ரோசி, என் பேர் மோகன். உன்ன மாதிரியே அச்சா இருந்த ஒரு பெண்ணை, காமினியை நான் காதலிச்சேன். என்ன மாதிரியா? ரோசி, இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வா. அவ புகைப்படங்களை எல்லாம் காட்ட. உன்னால நம்பவே முடியாத அந்த சோக கதையை விவரமா சொல்றேன். என்ன நம்பு ரோசி, என்ன நம்பு. வாங்க. வா. வா ரோசி. ரோசி, கண்ணுக்கு முன்னாலேயே நான் பறிகொடுத்த என் காதலி காதலி உன்னை போலவே இருப்பா. முதல்ல இந்த படங்களை பாரு. அப்பதான் நான் சொல்ற விஷயங்களை உன்னால நம்ப முடியும். இல்லைன்னா யாராலையும் நம்ப முடியாது. பாரு. ரோசி, காமினியை பாத்தியா? என்னுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க விரும்புறேன். நீயும் காமினியை ரெட்ட குழந்தைகளா பிறந்து சிறு வயசுலயே பிரிஞ்சது உண்டா? இல்ல மோகன், நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோவாவில. இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நீங்க இந்த பொண்ண எங்க சந்திச்சீங்க? என்னுடைய மெக்காரா எஸ்டேட்டுக்கு போயிருந்தப்ப சந்திச்சேன். நாங்க 2 பேரும் மனப்பூர்வமா காதலிச்சோம். தகப்பன் கையால கொல்லப்பட்டு என் மடியிலே இறந்துட்டான். அந்த பிரிவின் சோகத்தை தாங்க முடியாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா அவனை சந்திச்சேன்.
என்னதான் நீ காமெடி மாதிரி இருந்தாலும் உன்னை அடிக்கடி சந்திச்சதும் பின்தொடர்ந்ததும் தப்புதான். என்ன மன்னிச்சிரு ரோசி. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டேன். நீ என்ன தவறா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படங்களை காமிச்சு விவரத்தை சொல்றேன். பரவாயில்ல மோகன், உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இந்த ஆச்சரியமான அபூர்வமான சந்திப்பை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கேட்ட எனக்கே மனசு என்னமோ பண்ணுது. அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? மோகன், இந்த ஆல்பத்தை நான் எடுத்துட்டு போட்டுமா? நான் வரேன். ஹலோ ஹலோ, ரோசி வந்துச்சா? இப்பதான் வந்தா. என்ன ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு இங்கேயே வந்துச்சு? ரோசி, ரோசி. அங்கிள், ஹோட்டல் வாசல்ல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மேனேஜரை கேட்டேன், அப்பவே போயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு கை போடுங்க. என்ன ஸ்டேக்ஸ் கிடையாது, சும்மா தான் ஆடுறோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதே? எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே. எனக்கு வேணும். ஆண்டி, பந்தயம் இல்லாத சீட்டாட்டமும் சவால் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத பிரியாணி மாதிரி. யார் அறுத்த தத்துவம் இது? நான் தான் ஜேம்ஸ் பாண்ட். பண்ணி ஆளுகளாச்சே. ரோசி. என்ன ஜேம்ஸ்? என்ன ரோசி டல்லா இருக்க? பிக்சருக்கு வரலையா? என்ன டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். சாரி ஜேம்ஸ், ஒரே ஹெட்டேக். நான் இன்னைக்கு பிக்சருக்கு வரல. டெம்பரேச்சர் இருக்கா? நோ டெம்பரேச்சர். ஓகே then, take rest. நான் மீட் பண்றேன். பாய். குட் நைட் ஜேம்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டல்லையும் இல்ல, வீட்டுக்கும் வரல. கொஞ்ச நாளாவே ரோசி சரியில்லை. எங்க போயிருக்கோம்? என்னப்பா, உன் ஃப்ரெண்ட் நீயே தெரிஞ்சுக்கலையா? உங்க பொண்ணை பத்தி நீங்களே சரியா தெரிஞ்சுக்கலையே. நோ நோ நோ, என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளை நீ எங்க போனே, எங்க வந்த, ஏன் லேட்டுன்னு எந்த கேள்வியுமே நான் கேட்கறது இல்ல. நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கறேன். என்ன எதுக்கு அனாவசியமா ஹோட்டல் வாசல்ல காக்க வைக்கணும்? முன்கூட்டியே ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருந்தா சொல்லிருக்கலாம்ல. ஹாய் ரோசி, எங்க போயிட்டு வர? என்ன ரோசி, இன்னைக்கு ஒரே மூடியா இருக்க? எங்கிட்ட கூட பேச மாட்டேங்க. I say look. James, you are going too much. I don't like it.
ஆவி உலக ஆராய்ச்சி பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அல்லும் பகலும் ஒன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. காமினி, மனித உருவத்துல நானும், ஆவி உருவல நீயும் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்? நான் இந்த உலகத்தை விட்டு உடனே விட்டே வந்தேன். மோகன், மனித உருவத்திலேயே இந்த உலகத்துல நாம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் என்ன ரோசியா படைச்சிருக்காரு. ரோசி, நீயா? ஆமா மோகன், என்னையே கடவுள் காமினி மாதிரியே படைச்சாரு, உங்களையே சந்திக்க வச்சாருன்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அந்த புதிருக்கு எனக்கு இப்பதான் விட கிடைச்சது. அதுவும் உங்களுக்காகத்தான். இனிமே நான் ரோசி இல்ல, காமினி. ஆமா மோகன், நான் உங்க காமினி. அம்மா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? உங்க நண்பர் சந்திரன் கேசட் டேப்ல அந்த பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, யாரு பாடினதுன்னு கேட்டேன். அவர் விவரம் சொன்னாரு. மோகன், ஏதோ ஒரு விபரீத சூழ்நிலையில அந்த காமனை உங்களை விட்டு போயிட்டா. ஆனா இந்த ரோசி எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு ஒரு கணம் கூட விலக மாட்டா. டாடி, அந்த மோகன் இவர்தான். மோகன், இவர் என் டாடி, அது என் மம்மி. வணக்கம். How do you do? Fine. Take your seat. Thank you. மோகன், உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் ரோசி சொன்னா கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போட்டோஸ பாக்கலனா நாங்க இது நம்பி இருக்கவே மாட்டோம். அது எப்படி பெத்த மகளையே கொல்றதுக்கு அந்த மனுஷனுக்கு மனசு வந்துச்சு? எல்லாம் படிப்பில்லாத அறியாமைனாலதான். மிஸ்டர் மோகன், அந்த பொண்ணு மம்மி மேலும் மேலும் அத பத்தியே பேசி அவருடைய சோகத்தை அதிகப்படுத்தாதீங்க. சாரிமா. என்ன மோகன், நீங்க ஒண்ணும் பேசலையே? எனக்கு சேர்த்துதான் நீயே பேசிட்டியே. வெல் செட், வெல் செட். ஹாய் ரோசி. ஹலோ ஜேம்ஸ், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன். இவர் ஜேம்ஸ். ஹாய். தென் நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஷோக்கு நேரமாச்சு. நான் மிஸ்டர் மோகனோட போயிட்டு வந்துடுறேன். வாங்க மிஸ்டர் மோகன். பாய் பாய் ஜேம்ஸ். என்ன இதெல்லாம்? எதெல்லாம்? யார் இந்த மோகன்? ரோசியோட ஃப்ரெண்டு. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன் நாளுக்கு ஒருத்தனை இழுத்துட்டு வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவளை நீங்க கண்டிக்க வேண்டாம்? ஷட் அப், நான்சென்ஸ். ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா கனவு மட்டும் ஒருத்தன் தான் இருக்கணும். அங்கிள். ஆமா ஜேம்ஸ், ஒன்னு அறிமுகப்படுத்தும் போதும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினா. அதே மாதிரி தான் மோகனையும் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தினா. உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை அவனுக்கு கொடுக்க நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நீ கோவிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ரோசியினுடைய மனசை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். எந்த வகையில? She loved me. என்ன காதலிச்சான். அப்படி சொன்னாடா? சொன்னாதான் காதலா? சினிமாவுக்கு போறதையும் சிரிச்சு பேசுறதையும் காதல் அறிகுறின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவும் தப்பு. தப்பா சரியானு அவளையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஒரு தீவு இருக்கு, அங்கேயும் எங்க அப்பா ஒரு பங்களா கட்டி வச்சிருக்காரு. மோகன், இதையே அலங்காரம் பண்ணிருக்காங்க. இது ஹனிமூன் போட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல போலாம். Just for fun. இப்பவே இந்த போட்ல போயிட்டு வரலாமா? ஓகே. பாட்மேன், செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா
சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா ஏன் புரிய இலவாலி தண்டெலவாலம் தையார தையா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா மையை இட்ட கண்ணாலே மையல் தந்த நீரம் முதலா தொட்டேனே வாய்க்கா கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அறகுறையா ஒதுங்க அலுங்காம அணைச்சாளே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை ஏக்குரிய இலவாரி தண்டெலவாலம் தையார தையா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பாள் உணவில்லை உறவில்லை வாடுவாள் என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவாள் முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவாள் சொக்கி சொக்கி சிரிப்பாளே சொக்க தங்கம் போல ஏக்குரிய இளவாரி தண்டலவாலும் தையார தையா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா ஏக்குரிய இளவாரி தண்டலவாலும் தையார தையா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா. Hi. Hi. Rosie, come on, get it. No, James. I got some important work. I know. அதோட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும். Please get in. I said get in. அவன் யார்? My lover. அப்பனா My friend. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? என்ன விட ஒரு பணக்காரன் கிடைச்ச உடனே நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், இவன் லவர் ஆயிட்டான். இவனோட இன்னொரு பணக்காரன் கிடைச்சா இவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான், லவர் ஆயிடுவான். அப்படித்தானே? சுப்பி முட்டாள்தனமா பேசாத. ஜேம்ஸ், எப்பவாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா? நாம கொஞ்ச நாள் நெருங்கி பழகணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த நெருக்கமான பழக்கம் நட்புங்கிற எல்லையை மீறி காதலுங்கிற எல்லைய ஒரு நாள் கூட தொட்டதில்லை. ஜேம்ஸ், நான் உன்னை மனப்பூர்வமா காதலிச்சிருந்தா திடீர்னு அந்த மோகனுக்கு என் இதயத்துல எப்படி இடம் கொடுக்க முடியும்? சத்தியமா சொல்றேன். நாம எத்தனையோ தடவை பீச்சுக்கு போயிருக்கோம், சினிமாவுக்கு போயிருக்கோம், ஷாப்பிங் போயிருக்கோம், உன் கார்ல பல இடங்கள்ல சுத்தி இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல உன் மேல காதல் உணர்வுகள் உண்டாகவே இல்லை. ஒரு ஜாலியான தோழி கிட்ட பழகிற மாதிரி தான் பழகினேன். நோ ரோசி, நோ. நீ சமயத்துக்கு தகுந்த மாதிரி விளக்கத்தை மாத்தி சொல்றேன். உங்ககிட்ட பழகின ஒவ்வொரு வினாடியும் உண்மையான காதலோட தான் பழகினேன். நீ இல்லாம என்னால் வாழ முடியாது.
நீ உடனே அந்த மோகனோட தொடர்பு அடியோட விட்டுணும். உத்தரவு போட்டு காதலிக்கிறது உண்மையான காதல் இல்ல ஜேம்ஸ். ஆரம்பத்துல அந்த மோகன் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. விஷயம் புரியாம அத நான் வெறுத்தேன். விஷயம் தெரிஞ்சதோ, அந்த அதிசயத்தை புரிஞ்சதோ, நான் மறந்து போயிட்டேன். அது என்னன்னு சொல்றேன் கேளு. உனக்கே சரியாப்பட்ட சரி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. எனக்கு தேவை உன்னுடைய இறுதியான முடிவு. இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி ஒரு தலைபட்சமா பேசுறத என்னால சகிக்க முடியல ஜேம்ஸ். நான் சொல்ற காரணத்தை நீ கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. சரி, நான் மோகனை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். It's all right. Let's go. ஜேம்ஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ உன் உணர்வுகளை பாதிக்கும்படி நடந்துகிட்டேன். அதுக்கு நேரடியா நான் காரணம் இல்லைன்னாலும் மறைமுகமா நான் காரணமாயிட்டேன். அதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா எடுத்துக்க முடிவு பத்தி ரோசி என்கிட்ட சொன்னா. அவ வாழ்க்கையை அவளே அமைச்சுக்கணுன்றதுக்காக அவளுக்கு நாங்க பூர்ண சுதந்திரம் கொடுத்தோம். எங்க விருப்பம் எல்லாம் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்றதான். ரோசிக்கு நல்ல கணவனாகும், உங்களுக்கு தகுந்த மாப்பிளையாகும் நான் நிச்சயம் நடந்துக்கிறேன். ஒருவேளை ரோசியை நான் சந்திக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் இருக்குமோ. உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் அந்த அம்மாவுடைய ஆசை. நிச்சயமா சம்மதிப்பாங்க. வெரி குட். ரோசி இனிமே உங்க வீட்டுல வாழ போற பொண்ணு. என்னங்க? எஸ் எஸ். மிஸ்டர் மோகன், கல்யாணத்தை எங்க முறைப்படி சர்ச்சில் தான் நடத்தணும். அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்க கடமை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்க விருப்பப்படியே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்குண்டான மாற்றங்களுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அலெக்சாண்டர் மோகன், ரோசி ஆல்பர்ட் செல்வி, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? தயாராயிருக்கிறோம். அலெக்சாண்டர் மோகன் என்னும் நான், அலெக்சாண்டர் மோகன் எனும் நான், ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் உனக்கு, ரோசி ஆல்பர்ட் செல்வி எனும் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாயிருந்து உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் நான், ரோசி ஆல்பர்ட் செல்வி என்னும் நான், அலெக்சாண்டர் மோகன் என்னும் உங்களுக்கு, அலெக்சாண்டர் மோகன் என்னும் உங்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து, இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருந்து உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்துவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்.
சிகிச்சை முடிந்தது, சென்று வாருங்கள். அப்படி பாக்குறீங்க? இந்த கதை உண்மையா இல்ல கற்பனையான சந்தேகப்படுறீங்க? இப்ப வீட்டுக்கு போன் பண்ணி என் ரூம்ல இருக்க ஆல்பத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. Yes, I'll do that. இதனாலதான் இன்ஸ்பெக்டர் நான் கீதாவை பார்த்து பயந்தேன். அவளை அடிக்கடி சந்திக்க நேர்ந்தா எங்க அவளுக்கு ஆபத்து வருமோன்னு நினைச்சேன். Yes. Yes, what is it? சார், மல்லிகாவை கொலை பண்ணி நம்ம வந்தான். மல்லிகாவை ராத்திரியோட ராத்திரியா பம்பாயில உள்ள ஒரு விபச்சார விடுதலை இருக்கிற ஒருத்தனுக்கு விலை பேசி வித்துட்டான். மல்லிகா தப்பி ஓடி இருக்கிறா. இவன் துரத்தி இருக்கிறான். சார், என்ன நடுவழியில மடக்கி அடிச்சாங்கன்னு சொன்னேனே, அதுல இவனும் ஒருத்தன். ஏண்டா மிஸ்டர் மோகன் மேல சந்தேகம் வரணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சியா? சாரி மிஸ்டர் மோகன், ஏற்கனவே நொந்து போயிருந்த உங்களை நாங்களும் புண்படுத்திட்டோம். எங்க டியூட்டியை செய்யும் போது சில நேரங்கள்ல எப்பவாவது சில நிரபராதிகளையும் சந்தேகிக்க வேண்டி வந்தது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் கோ ஹோம். தேங்க்ஸ். தப்பிச்சோம் போயிடுச்சு ஆயிப்போச்சு. அந்த ஆல்பத்தை குத்துறீங்களா? வரேன்ட்டு போறா. இனிமே நாங்க இங்க வரவே மாட்டோம். மறுபடியும் ஏன் வந்தீங்க? மோகன் தான் குற்றவாளி இல்லைன்னு அவனை விடுதலை பண்ணிட்டாங்களே, மறுபடியும் என்ன குழப்பம்? ஆமா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுத்தான் இப்ப வந்திருக்கேன். மோகன் எங்க? நீங்க சொல்றத பார்த்தா குழம்பி போயிருக்கிற மாதிரி தெரியல. குழையறீங்க. மோகன் மாடியில இருக்கலாம். என்ன 4 நாள் படியா தாவி தாவி போறீங்க? மெதுவா மெதுவா மெதுவா. கீதா, நீ என்ன எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. தயவு செய்து இருந்து போயிடு.
ஏ மோகன், நான் என்ன தவறு செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? வெறுக்கல கீதா, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட துரதிர்ஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாழ்க்கையில துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமும் மாறி மாறி தான் வரும். நீங்க என்ன சந்திச்சதே ஏன் அதிர்ஷ்டமா இருக்க கூடாது? உங்க கதையை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே மனக்குழப்பம். தெரியும், அதனாலதான் என் கதையை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சொல்லும்படியான சூழ்நிலை வந்துருச்சு. தயவு செய்து என்ன மறந்து, என் கதையை மறந்து. மோகன், நான் சொல்லது கொஞ்சம் கேளுங்க. காமினிக்கு அவ அப்பா வில்லனா வந்தது போல, ரோசிக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் வில்லனா வந்தது போல என் வாழ்க்கையில யாரும் குறிக்கிட மாட்டாங்க. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு எந்த தடையும் இல்ல. விதி மனித ரூபத்துல வரணுங்கிறது இல்ல, அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அதை பத்தி விவாதிக்க நான் தயாரில்லை. தயவு செய்து என்ன மறந்து போயிடு. எனக்கும் பிரசாதம் கொடுங்க. என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னா தான் நான் எழுந்திருப்பேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். உலகத்துல சில பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான சம்பவங்கள் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் ஆபத்து வந்துரு போகுதோன்னு பயந்து உங்க மகன் என்கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுறாரு. நீங்க தான் உங்க மகன் கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். கீதா, மோகன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும். அவங்கிட்ட சொல்லி நான் எப்படியும் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படியே சாகடிக்கிறது ஆசையா? மோகன், நான் சொல்றதை கேளப்பா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போன மோகன், பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசாதீங்க. ஆமா கீதா, நான் பைத்தியம் தான். இப்ப அரை பைத்தியம் என்ன முழு பைத்தியம் ஆக்கிறாங்க. தயவு செய்து கேட்டு போயிடு. மோகன், இந்த குழப்பத்தில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த குழப்பத்துல நான் அநியாயமா செத்து போயிடுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திகிலா இருக்கு. கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒருவேளை அந்த காமினி ரோசியோட ஆவியே என் உடம்புல புகுந்துடுச்சோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு மனக்குழப்பமா இருக்கு. இந்த பயங்கர குழப்பத்தில இருந்து நான் விடுதலை ஆகணும்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். மோகன், இன்னும் 2 நாள் உங்க முடிவை சொல்லுங்க. உங்க முடிவுல தான் என் சாவும் வாழ்வும் இருக்கு. வர்றேன். அம்மா, நான் இங்க இருந்தா அந்த பொண்ணு கீதா மறுபடி இங்க வந்துகிட்டே இருப்பா. அதனால நான் ஒரு 5-6 மாசத்துக்கு எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு வரேன். இங்க வந்தா அவருக்கு ஆறுதலா எதமா சொல்லி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. சந்திரா, இவ்வளவு நாள் என்ன நிழல் மாதிரி தொடர்ந்து வந்தேன். இந்த தடவை நான் உன்னை கூட்டிட்டு போறதில்லை. மோகன், திசை தெரியாம கடல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கட்டுமர மாதிரி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்காக உன் வாழ்க்கையை என் பாழடிச்சுக்கணும். அம்மா, சந்திரனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. அவன் கல்யாணத்துக்கு நான் திருப்பி வரேன். எங்க இருந்தாலும் அடிக்கடி லெட்டர் எழுதுறேன். மோகன்,
எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மிஸ்டர். ஹலோ. ஹலோ கீதா, நீயா? எஸ் மிஸ்டர் மோகன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன். உங்க பயம் அர்த்தம் இல்லாது. நீங்க இந்த பிளேன்ல போறீங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? நான் கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்றேன். நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் விரும்பலைங்கிற போது. நோ, உங்களுக்கு சத்தியமா என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்க என்ன விரும்புறீங்க, ஆனா பயப்படுறீங்க. எனக்கு தைரியம் இருக்கு, நான் உங்களை தொடர்ந்து வருவேன். நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு சொல்றேன், என்னுடைய ராசி இனிமே நல்ல ராசிதான். டோன்ட் வரி. வேண்டாம். எடுத்துக்கோமா. வேண்டாம் தாத்தா. மேடம், குறும்புக்கார ஏர்ஹோஸ்டஸ். ஒரு விஷயம், எனக்கு பிளேன்ல வர்றதுனால கொஞ்சம் பயம். அதனால்தான் நான் கொஞ்சம் ஓவரா போட்டிருக்கேன். ஐ ஆம் ஹாய். ஓ தேங்க்யூ. என்ன நீ கண்ணாமூச்சி விளையாடுற நீ? கொஞ்சம் தேங்க்யூ. நான் எழுந்து எடுத்துக்கிறேன். முருகா, ஓல்ட் மேன், she is like my வள்ளியம்மா. That's better. தாத்தா, நீங்க பயமா இருக்கு தாத்தா. ஒண்ணும் இல்லம்மா, முதல்ல பிளைன்ல போகும்போது அப்படித்தாம்மா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். தைரியமா இருமா. சண்முக கடவுளே போற்றி, சரவண புதித்தாய் போற்றி, பொன்மலர் கடம்ப மாலை தோழா போற்றி, தேவர்க்கு முதல் மாலை நம்ம செனா எல்லாம் வாசிக்கிற. செனா இல்ல தம்பி, முருகன் மேல உள்ள பாடம். இத பாடினா உடம்புக்கு நல்லது, ஒரு பயம் தெரிஞ்சிடும். இந்த உடம்புக்கா? அங்க இங்க ஓடாதுற. உன் பேர் என்ன? பாபு. உனக்கு பிளேன்ல போக பயமா இல்ல? நான் பிளேன்ல தான் போறேன். இல்லம்மா. Your attention please. Fasten your belts. Come. Fasten your belts, please. Fasten your belts. Fasten your belts, please. Please sit down. எனக்கு Fasten பெல்ட் your belts. பத்தலையே. முருகா, சண்முகா. Some sound is coming. Your attention please. விமானத்தில் ஒரு இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. சரி செய்ய முயற்சிக்கிறோம். பாத்தியா, நான் சொன்ன போது ஏதோ அனாவசியமான பயம்னு சொன்னியே, இப்ப ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னு சொல்றாங்க. நான் சாகிறத பத்தி கவலைப்படலை, ஆனா உன்னோட பிடிவாதத்தினால எவ்வளவு பேருக்கு ஆபத்து பாரு. என்னோட ராசி எப்படி? மிஸ்டர் மோகன், உங்க ஒருத்தர் ராசினால ஆபத்துன்னா இங்க இருக்கிற எத்தனை பேர்ல ஒருத்தர் கூடவா நல்ல ராசி இருக்காது? எனக்கு என்னமோ எந்த தப்பு ஏற்படாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய காதல் உண்மையான காதல்னா நமக்கு எந்த ஆபத்து வராது. தாத்தா, நான் பயந்த மாதிரி விமானத்துல இருப்பாரு. என்ன செய்ய போறோம்? அழாதம்மா, சொல்றது கேளுமா. கடவுளே, எங்களை காப்பாத்து. முருகா, வடிவேலா, செந்தில்லாதா, வடபழனி ஆண்டவரே, குமரா, சரவணா, என்ன காப்பாத்துப்பா. உனக்கு எவ்வளவு பூஜை பண்ணினேன், எவ்வளவு அபிஷேகம் பண்ணினேன். வேண்டாம் பாபு, நீ அங்கேயே உட்காரு. ஏமா பிளேன் ஆக்சிடென்ட் ஆப்பதா? ஆக்சிடென்ட் நான் பார்க்கணும். பாபு, நான் 16 வயசுலயே சாக போறேன். அப்பவும் சொன்ன பிள்ளைங்க வேண்டாம், கப்பல போறாங்க. கேட்டீங்களா? அழாதம்மா. முருகா, இங்க உயிர் போயிட்டு இருக்கு, குடிச்சிட்டு பேசாம கப்பல்லையே போயிருக்கலாம். அங்கேயும் வருவேன். சண்முகா, என்னம்மா போகிறது? ஒண்ணு இல்லடா கண்ணா. பாபு, நீ படுத்துக்கப்பா, நீ படுத்து தூங்கிடு. அம்மா உனக்கு பயமா இருக்கா? தைரியமா இரு. பாபு,
என்னங்க மிரண்டு போயிருக்கீங்க? அந்த குழந்தைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நிச்சயமா சொல்றேன், நீ வராம இருந்திருந்தா இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காது. என்ன பத்தி கவலை இல்லை. ஆனா ஆனா உன்னுடைய வாழ்க்கை. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதேன்னு ஒண்ணு இருந்தா அது நடக்கிறது நடந்துதானே தீரும். அது நாம தைரியமா சந்திப்போம். பயமா இருக்கு. பயப்படாதம்மா, தைரியமா இருமா. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவார். கடவுளே கடவுளே, பாபா ஏமா அழுகிற? நாளைக்கு காத்தால அப்பா பார்த்துடலாம். சிங்கார வேலா, பழனி வேலாயிடா. என்னது சண்முகா, முருகா, வேலாயிடா. சண்முகா. யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா எமர்ஜென்சி எக்ஸிட்ல கீழே இறங்குங்க. மோகன், மோகன், நல்ல வேளை எங்க பிளேன் உடைஞ்சிருக்குமோன்னு பயந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? சீக்கிரம் வெளியே போலாம். ஊர் வந்துச்சா? வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட், வண்டர்ஃபுல். We all had a very pleasant journey. செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா, கண்ணான கண்ணம்மா, புரிய இலவாளி தண்டலவாளம் தையார தையா தையார தையா, சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா, கண்ணான கண்ணம்மா.